நேத்து வந்து ஹீரோ வந்து ரொம்ப அக்ரெசிவா வந்து நடந்திருப்பான். அதனால வந்து ஹீரோயின் வந்து இன்னைக்கு வரமாட்டா அப்படின்னு வந்து நெனச்சிட்டுருப்பான். ஆனா அடுத்த நாள் வந்து ஹீரோயின் வந்து காஃபி ஷாப்க்கு வந்து வரா. ஹீரோ கிட்ட வந்து கொஞ்சம் தயக்கத்தோடயே வந்து பேசுறா. "உனக்கு நான் 3 நிமிஷம் டைம் தரேன். அதுக்குள்ள நீ என்ன சொல்லணுமோ அத சொல்லிட்டு, தயவு செஞ்சு இந்த வேலைய விட்டு போயிடு" அப்படின்னு வந்து ஹீரோ வந்து சொல்றான். "நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து உன்ன பார்க்கும்போது, நீ வந்து செகண்ட் ஹீரோயின வந்து லவ் பண்ணிட்டு இருந்த அப்படின்னு நான் நெனச்சிட்டு இருந்தேன். வேலைக்காக தான் நான் அப்படி பொய் சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து நீ என்ன காதலிப்ப அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. ஒருவேளை நான் பொண்ணா இருந்தா என்ன பண்ணுவ அப்படின்னு நான் உன்கிட்ட கேட்டப்ப, நீ பையனா இருக்கிறது தான் எனக்கு பிடிச்சிருக்கு. அதுதான் கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்னு நீ சொன்ன. ஒரு பணக்கார பொண்ணா உங்களோட ஸ்டேட்டஸ்க்கு ஈக்குவலான உன்னோட அம்மாவும் பாட்டியும் பார்த்து வச்ச பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொன்னேன். அதுவும் இல்லாம நீ அமெரிக்கா வந்து திரும்பி போக போறேன்னு சொன்னனால எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. உண்மையை சொல்லி ஒருவேளை நான் பொண்ணா இருக்கிறது உனக்கு பிடிக்காம என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டேனா, கூட இருக்கக்கூடிய அந்த சில மாதங்கள் கூட உன் கூட என்னால் இருக்க முடியாது." இதை கேட்ட ஹீரோ, அப்போ வந்து என் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லை. ஒவ்வொரு விஷயத்தையும் நீ ஹர்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி பண்ணியிருக்க. இப்போ எனக்கு தேவைப்படுறதெல்லாம் என்னை நம்புகிற ஒரு பர்சன் தான். நான் ஒன்றும் வேஸ்டான பர்சன் கிடையாது. எனக்கு மனசில் ஒரு விஷயம் பிடிச்சிருந்தது அப்படின்னா நான் ஈடுபாட்டோடு செய்யும்போது கண்டிப்பாக அதில் வந்து நான் சக்ஸஸ் ஆக முடியும். எனக்கு இன்னும் சரியாக ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல அப்படின்னு என் மேலே வந்து நம்பிக்கை வச்சு என் கூட இருக்கக்கூடிய ஒரு பர்சன் தான் எனக்கு தேவை. என்னோட அம்மா மட்டும்தான், என்னோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் நான் யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்லும்போது என் மேலே நம்பிக்கை வச்சுருந்தாங்க. இப்பயும் என் அம்மா மட்டும்தான் என் மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்க. இத்தனை வருஷமா என்னோட அப்பா என்னோட பயாலஜிக்கல் மதர் பற்றி எதுவுமே சொல்லலை. நான் உன்னை பையன் நினச்சி பழகும்போது, இல்லை நான் பொண்ணு அப்படிங்கிற உண்மையை நீ என்கிட்ட சொல்லாமல் மறைச்ச. என்னோட அப்பாவுக்கும் சரி உனக்கும் சரி என் மேலே நம்பிக்கை கிடையாது. என் மேலே நம்பிக்கை இல்லாத பர்சன் எனக்கு வந்து தேவையில்லை. நான் காதலிச்சது ஒரு பையனை, என் கூட வந்து யாரும் இல்லாதப்ப ஃபஸ்ட்டு வந்து இந்த காஃபி ஷாப்பில் ஒரு ஸ்டாஃபாக சேர்ந்து நான் பண்ணுற ஒவ்வொரு விஷயத்துலையும் என் கூட இருந்து என் கூட சண்டை போட்டு நான் நம்பிக்கை வச்ச ஒரு பையனை தான். நான் காதலிச்சது அந்த பையனை தான், ஒன்றை இல்லை. நீ எனக்கு ஒரு ஸ்ட்ரேஞ்சர் தான் அப்படின்னு வந்து ஹீரோ வந்து சொல்கிறான். ஹீரோயின் சொன்ன எந்த வார்த்தைக்கும் அவன் கன்வின்ஸ் ஆகலை. உடனே வந்து ஹீரோயின் வந்து அவன் விருப்பப்பட்ட மாதிரியே அந்த வேலையை விட்டு போயிடான். இந்த பக்கம் மேனேஜர் வந்து அவளை வந்து புரிஞ்சுக்க வந்து முயற்சி பண்ண அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அவளை நீங்கள் மன்னிக்க வேணாம், அட்லீஸ்ட் அவளை வந்து வேலையை விட்டு தூக்காமல் இருங்க அப்படின்னு வந்து ஸ்ட்ராங்காகி வந்து சொல்கிறான். ஜாப்பனீஸ் காய் வந்து என்னால் வந்து அவளை வந்து புரிஞ்சுக்க முடியுது. அவளோட ஃபேமிலிக்காக தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. தன்னோட ஃபேமிலிக்காக தான் அந்த தப்பை வந்து பண்ணான். ஈவன் ப்ளே பாய் கூட ஹீரோயினுக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணுறான். ஹீரோயின் வந்து தன்னோட லாக்கர் ரூமில் வந்து அவளோட அந்த ரிமைனிங் பொருட்கள்லாம் எடுத்துட்டு அவள் வந்து வேலையை விட்டு வந்து போயிடறா. அவள் காஃபி ஷாப்பை விட்டு வெளியில் வர்றது, அவளோட பைக்கை எடுத்துட்டு அவள் அங்கேருந்து போகிறது எல்லாத்தையும் காஃபி ஷாப் மேலேருந்து ஹீரோ வந்து பார்த்துட்ருக்கான். அவனுக்குள்ளே ஒரு கோபம் இருக்கும். இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமும் கூட எல்லாருமே வந்து ஹீரோயினுக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. அவள் தான் பொய் சொன்னா, ஏமாத்தினா. பட் ஏமாற்றப்பட்டவன் அவன் தான். ஆனால் அவன் கூட வந்து இப்போ யாரும் இல்லை. யாரும் அவனை வந்து சப்போர்ட் பண்ணலை. ஹீரோ வந்து கோபத்தில் அவனோட அண்ணனை வந்து அடிச்சிருப்பான். அதனால் வந்து அவன் வந்து கால் பண்ணுறான் அவனுக்கு. ஹீரோ வந்து உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக செகண்ட் ஹீரோயினுக்கு வந்து கால் பண்ணியிருப்பான். தன்னால் அவங்க 2 பேர்த்துக்கு இடையில இருக்கக்கூடிய ப்ராப்ளம் வந்து இன்னும் அதிகமாகிடுச்சா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க அண்ணனுக்கு வந்து கால் பண்ணுறான். அவள் நியூயார்க் போக போகிறா, நாங்கள் 2 பேரும் பிரேக்கப் பண்ணிட்டோம் அப்படின்னு வந்து செகண்ட் ஹீரோ வந்து சொல்கிறான். தன்னோட லவ் லைஃப் வந்து இப்படி போயிடுச்சு, தன்னோட அண்ணனோட லவ் லைஃபாவது நல்லா இருக்கணும் அப்படின்னு வந்து ஹீரோ வந்து நினைக்கிறான். அதனால் வந்து செகண்ட் ஹீரோயினை வந்து மீட் பண்ணுறதுக்காக வந்து போகிறான். உனக்கு என் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சும் கூட உன்னோட அண்ணன் அதை பற்றி உங்ககிட்ட கேட்டதில்லைல அப்படின்னு வந்து செகண்ட் ஹீரோயின் வந்து கேட்குறா. ஏன்னா என்னோட அண்ணனுக்கு உன் மேலே நம்பிக்கை இருந்தது, நீ எனக்காக வந்து அவனை விட்டுட மாட்டேன் அப்படின்னு அவனுக்கு நம்பிக்கை இருந்தனால தான் அவன் என்கிட்ட கேட்கல அப்படின்னு வந்து ஹீரோ வந்து சொல்கிறான். இல்லை, என் மேலே வச்ச நம்பிக்கைனால அவன் வந்து அப்படி இல்லை, உன் மேலே வச்ச நம்பிக்கை தான். என் தம்பி சின்ன பையன், அவனோட ஃபீலிங்ஸ் மாறிடும் அப்படின்னு அவன் நினச்சதுனால தான். இப்போ நீ தான் முடிவு பண்ணணும், உனக்கு வந்து ஹீரோயின் மேலே நம்பிக்கை இருக்கா? ஹீரோக்கு வந்து அந்த கேள்விக்கு வந்து பதில் சொல்ல தெரியல. திரும்ப திரும்ப என்னோட அண்ணன் உன்னால் வந்து ஹர்ட் ஆனா அப்படின்னா எனக்கு வந்து உன்னை பிடிக்காமல் போயிடும், நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்பும் பிரேக் ஆகிடும் அப்படின்னு வந்து ஹீரோ வந்து சொல்கிறான். ஹீரோயின் வந்து அவளோட ரெஸ்ட் ரூமில் உட்காந்து வந்து அழுதுட்ருக்கா. தன்னோட அம்மாக்கும் தங்கச்சிக்கும் வந்து தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து உள்ளே வந்து சத்தம் போடாமல் அழுதுட்ருக்கா. செகண்ட் ஹீரோயின் வந்து கேட்டிருப்பாள், உனக்கு வந்து ஹீரோயின் மேலே நம்பிக்கை இருக்கா அப்படின்னு. அந்த கேள்வி வந்து ஹீரோவோட மனசுக்குள்ளே வந்து ஓடிட்டே இருக்கு. வானத்தில் வந்து நிலாவை வந்து பார்த்துட்ருக்கான். அவள் இல்லாமல் வந்து என்னால் வாழ முடியுமா, அவளோட நினைவுகள் இல்லாமல்? என்னோட எதிர்காலத்தில் அவளோட எக்ஸிஸ்டன்ஸே இல்லாமல் என்னால் இருக்க முடியுமா? அவள் என்னை ஏமாத்தினது, பொய் சொன்னது, இந்த துரோகத்தை வந்து மறந்து திரும்ப வந்து அவளை மன்னிச்சு அவள் கூட இருக்கிற அந்த லைஃப்பை என்னால் வந்து லீட் பண்ண முடியுமா? அவள் மேலே எனக்கு இப்போ கோபம் மட்டும்தான் இருக்குது. அந்த கோபம் எப்படி மாறும்? ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்பிக்கை உடஞ்சிருச்சு. அந்த நம்பிக்கையை வந்து திரும்ப அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி கொண்டு வருது?
திடீர்னு லைஃப்பில் ஒரு சோகம் வரும்போது இல்லை டிப்ரெஸ்டாகவே ரொம்ப நாள் இருந்து அது வந்து அவங்களுக்கே தெரியாமல் இருக்கும்போது ஃபஸ்ட்டு அவங்கள விட்டு போகிறது தூக்கம்தான். ஹீரோ வந்து அந்த பக்கம் வந்து நிலாவை பார்த்துட்டு தூங்காமல் இருப்பான். இந்த பக்கம் ஹீரோயின் வந்து டிவி பார்த்துட்டே இருக்கா. ஹீரோவோட நினப்பு வரக்கூடாது, எதையாவது பண்ணிட்டு இருந்தோன்னா அவனோட நினைவுகள் வராது அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் பார்த்துட்டு இருக்கா. 3வது விஷயம், சாப்பாடு மேலே ஒரு அடிக்ஷன் வருது. எவ்வளோ சாப்பிட்டாலும் பசி வந்து தீரவே தீராது. ஹீரோயின் வந்து நல்லா சாப்பிட்டுட்டே இருக்கா. அன்னைக்கு ஏர்போர்ட் போகிறதுக்காக செகண்ட் ஹீரோயின் வந்து அவளோட வீட்டை விட்டு வெளியில் வரா. செகண்ட் ஹீரோ வந்து அவளுக்காக வந்து காத்துட்ருக்கான். நானே உன்னை ஏர்போர்ட்டில் வந்து ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவளை வந்து கூட்டிகிட்டு போகிறான். இடையிலேயே அவங்க 2 பேத்துக்கு இடையில வந்து சண்டை வருது. ரோட்டில் வந்து காரை நிப்பாட்டிட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. முழுசாக என்னோடய ஃபீலிங்ஸ் வந்து மாறிடுச்சு, இப்போ எனக்கு நீ தான் வேணும் அப்படின்னு வந்து செகண்ட் ஹீரோ வந்து சொல்கிறான். என்னை விட்டு போகாதேன்னு சொல்கிறான். நான் பிரேக்கப் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? நீ ஏன் கூட செக்ஸுவலி ஆக்டிவாக இருக்கிற அதே சமயம் அவளோட ஃபோனுக்காகவும் அவளோட மெசேஜுக்காகவும் நீ வெயிட் பண்ணிட்டு இருந்த. நான் ஒரு ப்ளசரபிள் டாய் மாதிரியும் ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரியும் எனக்கு தோணுச்சு. அப்போ என்னோடய ஃபீலிங்ஸ் வந்து மாற வரைக்கும் எனக்காக வந்து வெயிட் பண்ணுன்னு சொன்னேன் பாரு, அதுக்கு நான் ஓகே சொன்னேன் பாரு. அந்த முடிவை எடுத்ததுக்கு உண்மைனா எனக்கு வந்து என் மேலே வந்து ஷேமாக இருக்குது. செகண்ட் ஹீரோயின் சொன்ன வார்த்தையை கேட்கும்போது செகண்ட் ஹீரோக்கு வந்து ரொம்ப ஹர்ட்டாக இருக்குது. ஏன்னா அந்த வார்த்தை வந்து உண்மைதான். அவளோட டிக்னிட்டியை வந்து அவன் வந்து மறைமுகமாக ஷேம் பண்ணுற மாதிரி கொஸ்டின் பண்ணுற மாதிரி வந்து அவன் நடந்துக்கிட்டான். செகண்ட் ஹீரோயினோட எக்ஸ் லவர் வந்து அந்த முட்டாள் வந்து இன்னும் காத்துட்ருக்கான். இவ வந்து ஏர்போர்ட்டுக்கு வர்றதுக்காக காஃபி ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து ரெடியாக வச்சிட்ருக்கான். செகண்ட் ஹீரோயின் வந்து அவனோட சேர்ந்து அவனோட நாட்டுக்கு வந்து போக போகிறது இல்லை. அதை வந்து நேர்லேயே சொல்கிறதுக்காக தான் அவள் வந்து ஏர்போர்ட் வரா. நீ வந்தாலும் ஓகே, வராட்டினாலும் ஓகே, வந்தா வா, வராட்டி போ அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த எக்ஸ் லவர் வந்து போகிறான். 3 வருஷம் இவனும் வந்து செகண்ட் ஹீரோயினும் லிவிங் டுகெதரில் வந்து இருந்திருக்காங்க. இவங்க 2 பேரும் கேரக்டர் வைஸ் ரொம்ப சிமிலியர் தான். ஏன்னா வந்து அவங்க வந்து யாரை லவ் பண்ணுறாங்கங்கிறத விட அவங்கள வந்து யார் வந்து ரொம்ப டீப்பாக லவ் பண்ணுறாங்கங்கிறது தான் அவங்களுக்கு முக்கியம். ஹீரோயின் வந்து டாய்ஸ்லாம் வந்து வாங்கிட்டு வரா. அந்த பொம்மைக்கு வந்து கண்ணை வந்து தச்சிட்ருக்கா. வால்நட் எல்லாத்தையுமே வந்து கிலோ கணக்கில் வாங்கி அதை வந்து உடச்சி தனியாக வந்து அந்த பருப்பாக வந்து எடுத்து வச்சிருக்கா. இதெல்லாம் வந்து அவள் வந்து திரும்ப வந்து விற்க போகிறா. ஏஞ்சல் வரா. தன்னோட அக்கா வந்து நைட்டெல்லாம் தூங்காமல் வந்து வேலை பார்த்துட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்து ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்துடா. பிரேக்கப் ஆகி சோகத்தில் இருக்கிற தன்னோட அக்காவுக்கு வந்து ஊட்டி விடுறா. அந்த வீட்டுக்கு அவள் தான் வந்து செல்ல பொண்ணு. வேலையெல்லாம் அதிகமாக வந்து செய்ய மாட்டா. பட் வந்து இப்போ வந்து தன்னோட அக்காக்காக வந்து போய் பாத்திரம்லாம் விளக்க போகிறா. தன்னோட தங்கச்சிக்கு முன்னாடி வந்து சோகமாக இருக்க விரும்பாமல் ஹீரோயின் வந்து கொஞ்சம் நேரம் வந்து வெளில போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு போகிறா. ஒரு கடையில் உட்காந்து ஐஸ்கிரீம் வாங்கி வந்து சாப்பிட்டுட்ருக்கா. செகண்ட் ஹீரோவும் கடையில் வந்து ஏதாவது வந்து சாப்பிட்லாங்கிறதுக்காக அதே கடைக்கு வந்து வரான். இவங்க 2 பேரும் கதையில் எத்தனை தடவை தான் யதார்த்தமாக வந்து சந்திக்கிற மாதிரி வந்து சந்திப்பாங்களோ. ஹீரோயின் முன்னாடி வந்து உட்காடுறான். அவளோட முகத்தை பார்க்குறான். கண்ணெல்லாம் வந்து வீங்கி போயிருக்கு. கீழே வந்து கருவளையம் இருக்குது. என்னோட தம்பியை உனக்கு வந்து 3 மாதமாக தான் தெரியும். எனக்கு அப்படி இல்லை. அவன் அவ்வளோ ஈஸியாக வந்து யார் கூடயும் அட்டாச் ஆக மாட்டான். பட் ஒன்ஸ் அட்டாச் ஆகிட்டான் அப்படின்னா அவனால் வெளியில் வரவே முடியாது. அவனுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருந்தனால தான் நீ சொன்ன பொய்யை வந்து அவனால் தாங்கிக்க முடியல. அவனுக்காக கொஞ்ச நாள் வந்து காத்துரு, கொஞ்சம் டைம் கொடு அவனுக்கு, அவன் திரும்பி உன்கிட்டயே வந்துடுவான் அப்படின்னு வந்து செகண்ட் ஹீரோ வந்து சொல்கிறான். ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் அவள் வந்து அந்த லவ்லேருந்து மூவ் ஆன் ஆகலாம் அப்படின்னு தான் வந்து நினச்சிருப்பா. ஏன்னா அவள் இப்போ பார்க்குற வேலையை வச்சு அவளோட குடும்பத்தை அவளால் ரன் பண்ண முடியாது. அடுத்த மாதம் வாடகை கட்டணும். அவள் கண்டிப்பாக ஒரு வேலையில் போய் ஜாயின் பண்ணணும். காதல் தோல்வியை நினச்சி 2 மாதம் 3 மாதம் உட்காந்து தனியாக அழுது டிப்ரெஸ்ட் ஆகிற அளவுக்கு அவளுக்கு வந்து டைம் இல்லை. ஹீரோயினோட வாழ்க்கையில் அவளுக்கு வந்து முக்கியமான தேவைகள் வந்து பணமும் வேலையும் தான். காதல் வந்து அவளை பொறுத்த வரைக்கும் ஒரு லக்ஸூரியஸான திங் தான். இதெல்லாம் வந்து அவள் வந்து மனசில் வந்து நினச்சிட்ருக்கா. பட் வந்து செகண்ட் ஹீரோ கிட்ட வந்து அவள் எப்பயுமே ஓவர் ஷேர் பண்ணுற மாதிரி அவள் வந்து எதையுமே வந்து ஷேர் பண்ணலை. ஹீரோவோட காஃபி ஷாப்பில் இருக்கிற எல்லாருமே வந்து திரும்பவும் வந்து ஹீரோ கிட்ட வந்து வற்புறுத்துறாங்க. எல்லாரும் வந்து லைஃப்பில் வந்து தப்பு பண்ணுறது வந்து சகஜம், அவளை வந்து மன்னிச்சுடுங்க, திரும்ப வந்து காஃபி ஷாப்பில் வந்து அவளை வந்து வேலைக்கு சேருங்க, இந்த மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோ வந்து யாருக்குமே வந்து பதில் சொல்லலை. அமைதியாகவே அவனோட வேலையை வந்து பார்த்துட்ருக்கான். தன்னோட அண்ணனை வந்து பார்க்கறதுக்காக வந்து போகிறான். நேரில் வந்து மன்னிப்பு கேட்கறதுக்காக வந்து போகிறான். தான் காதலிக்கிற பொண்ணை அவனும் வந்து காதலிச்சிருக்கான். அதனால் வந்து தான் கிட்ட வந்து உண்மை சொல்லலை அப்படின்னு தெரிஞ்சப்ப அவன் வந்து கோவப்பட்டு அவனோட அண்ணனை வந்து அடிச்சிட்டான். ஆனா அவன் காதலிக்கிற பொண்ணு மேல இவனுக்கு வந்து ஒரு க்ரஷ் இருந்திருக்கும். ஆனா அவனோட அண்ணன் வந்து அவன் மேல வந்து நம்பிக்கை வச்சிருப்பான். தன்னோட தம்பி வந்து தனக்கு வந்து எந்த துரோகம் வந்து பண்ண மாட்டான் அப்படின்னு. செகண்ட் ஹீரோ வந்து சொல்றான் தான் வந்து ஹீரோயினை வந்து பார்த்ததாகவும் அவ வந்து ரொம்ப சோகமா இருந்ததாகவும் தான் வந்து அவளுக்கு ஆறுதல் சொன்னதாகவும் வந்து சொல்றான். நான் இனி அவளை வந்து மீட் பண்ணக்கூடாது அப்படின்னு நீ நினைச்ச அப்படின்னா நான் இனிமே அவளை வந்து மீட் பண்ணலை அப்படின்னு வந்து சொல்றான்.
எனக்கு உன்னை பற்றி தெரியும். நான் வந்து கோவப்பட்டது நீ வந்து என்கிட்ட வந்து உண்மையை மறைச்சிட்ட அப்படிங்கிறதுக்காக தான். நான் உன்கிட்ட நடந்துக்கிட்டது வந்து எனக்கு வந்து ரொம்ப தப்பாக தெரியுது. அதனால வந்து நீயும் என்னை அடிச்சிடு. அப்போ தான் என் மனசு நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறான். ஆனால் வந்து செகண்ட் ஹீரோ வந்து ஸ்மைல் பண்ணுறான். தன்னோட தம்பியை வந்து அவன் அடிக்கலை. ஹீரோ வந்து ஹீரோயினோட வீட்டுக்கு முன்னாடி தன்னோட காரில் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவளோட வீட்டையே வந்து அவன் வந்து பார்த்துட்டு இருக்கான். அவளை பார்க்காம அவ கூட வந்து பேசாமல் இருக்கிறது வந்து அவனுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் ஹீரோயினை வந்து மன்னிச்சு அவள் கூட பேசுகிற அளவுக்கு அவனோட மனசு வந்து அப்போ இல்லை. அவன் வந்து அங்கேருந்து போயிடலாம் அப்படின்னு வந்து கார் எடுக்கிறான். ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு ஏஞ்சல் வந்து அவளோட வீட்டுக்கு வந்து வந்துட்டுருப்பா. அவள் வந்து ஹீரோவை பார்த்துடுறா. ஹீரோவோட காரை வந்து பார்த்துடுறா. வேகமாக போய் தன்னோட அக்கா கிட்ட வந்து சொல்லலாம்னு நினைக்கிறா. பட் வந்து வீட்டில் அவளோட அக்கா இல்லை. பைக்கில் போனால் பெட்ரோல் போடணும், காசு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து பக்கத்தில் வந்து சைக்கிள் வாங்கிட்டு சைக்கிளில் வந்து கொண்டு போயிட்டுருக்கா. வால்நட்லாம் வாங்கிட்டு ஹீரோவோட வீட்டுக்கு முன்னாடி வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கா. அவனை ஒரு தடவையாவது மறைஞ்சு நின்று பார்த்துட்டு போயிடலாம். அவளோட மனசு வந்து அப்போ தான் வந்து நல்லா இருக்கும்னு தோணுனால அவனை பார்க்கறதுக்காக வந்திருப்பா. ஹீரோயினை பார்க்கறதுக்காக ஹீரோ வந்து அவளோட வீட்டுக்கு வந்து போன மாதிரி ஹீரோவை பார்க்கறதுக்காக ஹீரோயின் வந்து அவனோட வீட்டுக்கு வந்து வந்திருப்பா. ஹீரோயின் போகும்போது அவள் பேக்கில் வந்து ஒரு ஓட்டை வந்து இருக்கும். அது வழியாக வந்து வால்நட் வந்து கொட்டிகிட்டே வருது. ஹீரோயின் வந்து அதை நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டா. ஹீரோ வந்து அவனோட வீட்டுக்கு வந்து வரும்போது வாசலில் வந்து அந்த வால்நட் இருக்கிறத வந்து பார்க்குறான். அது வந்து ரோட்டில் வந்து கொட்டிகிட்டே போனதையும் வந்து நோட்டீஸ் பண்ணுறான். அந்த வால்நட்டை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வரான். கெஸ் பண்ணிடுறான் ஹீரோயின் தான் வந்து தன்னை பார்க்கறதுக்காக வந்திருக்கா அப்படின்னு. அந்த வால்நட்லாம் பிறக்கி தன்னோட பனியனில் வந்து போட்டுகிட்டே வந்து வரான். ஹீரோயினும் தன்னோட சைக்கிள்லேருந்து வால்நட் கொட்டுறதை வந்து பார்க்குறா. வந்த வழியே வந்து ஹீரோயின் வந்து அந்த வால்நட்டை வந்து பிறக்கிட்டு வரா. இந்த பக்கம் வந்து ஹீரோ வந்து அந்த வால்நட்டை வந்து பிறக்கிட்டு வரான். ரெண்டு பேரும் ஒருத்தவங்க வந்து பார்த்துக்கிறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு வாக்கிங் பெஞ்சில் வந்து உட்காந்து வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நாளையிலேருந்து நீ வந்து காஃபி ஷாப்புக்கு வந்து வரலாம். அங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாம் என்னை விட ஒன்றே தான் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. எனக்கு இன்னும் வந்து உன் மேலே இருக்கிற கோவம் வந்து தீரலை. ஆனால் நீ வந்து காஃபி ஷாப்புக்கு வா அப்படின்னு வந்து ஹீரோ வந்து சொல்கிறான். ஹீரோவோட மனசு வந்து மாறிடுச்சுன்னு நினச்சி வந்து ஹீரோயின் வந்து சந்தோஷப்படுறா. அவளுக்கு வந்து அந்த சந்தோஷத்துலேயே வந்து அழுக வருது. ஹீரோ வந்து அவளோட கண்ணீரை வந்து துடைக்கிறான். என் மேலே தான் எல்லா தப்பும். நான் உன்கிட்ட வந்து முன்னாடியே வந்து சொல்லியிருக்கணும். அப்படி சொல்லியிருந்தா நீயும் வந்து ஹர்ட் ஆகிருக்க மாட்டேன், நானும் வந்து ஹர்ட் ஆகிருக்க மாட்டேன். ஹீரோ வந்து ஹீரோயினோட ஷோல்டரில் வந்து சாஞ்சு வந்து பேசுகிறான். நான் எனக்குள்ளே ஒரே கேள்வி தான் கேட்டேன். நீ இல்லாமல் என்னால் சந்தோஷமாக இருக்க முடியுமா? உன்னை பார்க்கவே கூடாதுன்னு நினச்சேன். பட் உன்னோட வீட்டு முன்னாடி நானே போய் நின்றுட்டு இருந்தேன். எனக்கு வந்து பதில் கிடச்சிருச்சு. நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு வந்து ஹீரோ வந்து சொல்கிறான். ஹீரோயின் வந்து ஹீரோவை வந்து கிஸ் பண்ணுறான். ஹீரோ வந்து அன்றைக்கி வந்து ஃபோர்ஸாக வந்து ஹீரோயினை வந்து கிஸ் பண்ணிவிட்டு அவன் வந்து ஒரு வார்த்தை வந்து சொல்லியிருப்பான். அது வந்து அவளை வந்து ஹர்ட் பண்ணுறதுக்காக வந்து சொல்லியிருப்பான். இப்போ அந்த வார்த்தைக்காக வந்து சாரி கேட்குறான். அது என்னோடய உண்மையான ஃபீலிங்ஸ் கிடையாது, அது என்னோடய கோபம் மட்டும்தான் அப்படின்னு வந்து ஹீரோ வந்து சொல்கிறான். ஹீரோ வந்து போன எபிசோடில் வந்து ரொம்ப கோவப்பட்டிருப்பான். அவன் வந்து சமாதானம் ஆகிறதுக்கு ஒரு 2-3 எபிசோடு ஆகும் அப்படின்னு பார்த்தா அடுத்த எபிசோட் பாதிலே வந்து சமாதானம் ஆகிட்டாங்க. ஹீரோ ஹீரோயினோட ரொமான்ஸை விட அவங்களோட ரொமான்டிக் டைலாக்கை விட அவங்க வந்து சண்டை போடும்போது அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். சண்டை போட்டுட்ருக்கிற ஹீரோ ஹீரோயின் வந்து எப்போ காதலிப்பாங்க, யாருக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து காதல் வரும், இந்த மாதிரிலாம் வந்து க்யூரியாசிட்டியாக இருக்கும். இந்த கதையில் வந்து உடனே வந்து சேர்ந்துட்டானுங்க. ஹீரோயின் வந்து வீட்டில் வந்து தன்னோட லவ் வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படின்னு வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து பேசிகிட்ருக்கா. அடுத்த நாள் வந்து காஃபி ஷாப்புக்கு வந்து ஹீரோயின் வந்து வந்துடுறா. அங்கே வேலை பார்க்குற ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வந்து அவளை வந்து ஹக் பண்ணுறாங்க. அவள் வந்து திரும்பி வந்ததில் வந்து ரொம்ப வந்து சந்தோஷப்படுறாங்க. ஹீரோவும் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கான். ஹீரோவும் ஹீரோயினும் சமாதானம் ஆனதுக்கப்புறம் அவங்க லவ்வை வந்து அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் வெளியில் வந்து போகிறாங்க. அது வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் டேட். என்னை பார்த்த உடனே அந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து என்ன அப்படின்னு வந்து ஹீரோயின் வந்து கேட்குறா. நான் உன்னை ஃபர்ஸ்ட்டு பார்த்தப்ப நீ திருடேன்னு நினச்சேன் அப்படின்னு வந்து ஹீரோ வந்து சொல்கிறான். அதுதானே நம்மளோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் அப்படின்னு வந்து கேட்குறான். இல்லையே, நான் ஃபஸ்ட்டு வந்து உன்னோட வீட்டுக்கு வந்து ஃபுட் டெலிவரி பண்ணுறதுக்காக வந்து வந்தேன். நீ அரையும் குறையுமா உட்காந்துருந்த. நீ ஷவரில் வந்து குளிச்சிருந்தனால உன்னோட ஹேர் வந்து ரொம்ப வந்து வெட்டாக இருந்தது. பார்க்க நீ வந்து ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருந்த. அதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்னு வந்து ஹீரோயின் வந்து சொல்கிறான். இதை வந்து ஹீரோ வந்து எதிர்பார்க்கல. அன்றைக்கி நைட்டு வந்து ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு வந்து கால் பண்ணுறான். ஹீரோ வந்து ஹீரோயின்கிட்ட என்னோடய அண்ணனும் நீயும் ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னு வந்து கேட்குறான். ஹீரோயின் வந்து அதை பற்றி அவன் வந்து கேட்க மாட்டான் அப்படின்னு வந்து நினச்சிட்ருப்பா. இப்போ வந்து ஹீரோ வந்து கேட்குறான். என்னோடய அண்ணன் சொன்னால் ஒரு சமயத்தில் அவனுக்கு உன் மேலே ஃபீலிங்ஸ் இருந்தது அப்படின்னு. உனக்கு எப்படி அப்படின்னு வந்து ஹீரோ வந்து கேட்குறான். ஹீரோயின் வந்து திக்கி திணறா. அப்போ ஏன்னா வந்து அவளுக்கும் வந்து செகண்ட் ஹீரோ வந்து ஒரு சமயத்தில் வந்து பிடிச்சிருந்துருக்கும். நீ பதில் சொல்ல வந்து லேட் பண்ணுற அப்படின்னா வந்து அட் அ டைம் நீ எங்கள் 2 பேர்த்தையுமே வந்து லவ் பண்ணியிருக்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, எனக்கு வந்து அவனை வந்து பிடிச்சிருந்தது. ஆனால் வந்து ஒன்றை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
அப்புறம் தான் நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன் அது ஃப்ரெண்ட்ஷிப் இதுதான் வந்து காதல் அப்படின்னு வந்து ஹீரோயின் வந்து சொல்கிறா. ஏற்கனவே வந்து ஹீரோ வந்து அவன் அண்ணன்கிட்ட வந்து பேசியிருப்பான். அந்த ஃபீலிங்ஸ் வந்து ரொம்ப சீரியஸானது இல்லை. அவனுக்கு வந்து உண்மை தெரியும். இருந்தாலும் வந்து ஹீரோயினை வந்து டீஸ் பண்ணுறதுக்காக வந்து அப்படி வந்து கேட்குறான். உண்மையை சொல்லப்போனால் நீ வந்து பொண்ணுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நீ வந்து பொய் சொன்ன அப்படின்னு நான் வந்து கோவப்பட்டாலும் மனசில் ஒரு ஓரத்தில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு வந்து ஹீரோ வந்து சொல்கிறான். ஹீரோயினும் நானும் வந்து உன்னை அளவுக்கு அதிகமாக காதலிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறா. லவ் வந்து ஒரு ஓவர் ரேட்டட் கிரிஞ்சி திங். திடீர்னு சண்டை போடுறது, அழுகிறது, பிரிகிறது, திரும்ப வந்து சேர்றது, எப்பயுமே எமோஷன்ஸோட ஹையில் இருக்கக்கூடிய ஒரு வியர்டான ஒரு சைல்டிஷ் திங் தான் லவ். மீதி கதையை நம்ம அடுத்த எபிசோடில் வந்து பார்க்கலாம்.